வணக்கம் சார். விஷிங் யூ a happy பொங்கல் and happy சங்கராந்தி. For you, வணக்கம். உங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். my heartiest greetings on the occasion of Pongal and Sankranti. Thank you very much sir. ஒரு விவசாயியோடைய மகனான உங்களுக்கு இந்த திருவிழா ரொம்ப முக்கியமானதா இருக்கும். For you. Yes, Sankranti is special for us because Sankranti is the festival. ஆமா, பொங்கல்ங்கிறது விவசாயிகளோட அறுவடை திருவிழா. When the crop comes home, we celebrate Sankranti, respecting the nature, culture for bright future. That is it. ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக நீங்கள் உயர்ந்திருக்கிறதுங்கிறது இந்திய ஜனநாயக அமைப்புடைய வலிமையை காட்டுது. துணை குடியரசுத் தலைவராக உங்களுடைய பதவி காலத்தை எப்படி வரையறை செய்வீங்க? The vice presidency is judged by the people. துணை குடியரசுத் தலைவர் பதவி காலத்தில் எப்படி செயல்பட்டாங்கிறத பார்த்து மக்கள் எடை போடுவாங்க. The way you conduct the responsible. மாநிலங்களவையை எப்படி நடத்தின, பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேங்கிறத பொறுத்து. That's how, because Indian vice. ரெட்ட பொறுப்பு கொண்ட பதவி இது. An ex officio chairman of the Rajya Sabha as well. Ex officio chairman of the upper house, Rajya Sabha, and also vice president to assist the president. So dual responsibility. So I have the satisfaction, though I am not that much really. துணை குடியரசுத் தலைவராகிறதுல எனக்கு துளியும் விருப்பம் இருந்ததில்லை. அரசாங்கத்தில் அல்லது கட்சியில் கூடுதலாக பணியாற்றவே விரும்பினேன். ஆனால் என்னோட பதவி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டேங்கிற திருப்தி மட்டும் எனக்கு இருக்கு. அமைச்சராக பதவி வகிப்பதை விட கட்சி பொறுப்பில் பணியாற்றுறதையே நான் ரொம்ப விரும்பினேன். 2014 இல்லை அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி பிரதமர் வாஜ்பாயிட இதை பற்றி நான் சொன்னேன். நான் கட்சியில் பொதுச் செயலாளராக வேற இருந்தேன். ரங்கராஜன் குமாரமங்கலம் இறந்த பிறகு தென்னிந்தியாவில் இருந்து ஒரு மூத்த தலைவர் அமைச்சராகணும்னு, அதுக்காக உங்களை முன்மொழிகிறோன்னு என்கிட்ட சொன்னாங்க. என்னை ஏன் பதவி இறக்குறீங்கன்னு நான் கேட்டேன். நான் தற்போது மகா மந்திரியா இருக்கேன், என்னை ஏன் வெறும் மந்திரி ஆக்குறீங்கன்னு கூட சொன்னேன். மகா மந்திரிங்கிறது பொதுச் செயலாளருடைய ஹிந்தி மொழிபெயர்ப்பு. நேரடி அரசியலை தான் விரும்புறீங்க நீங்க? ஆமா, ஆனா எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை. என்னோட கடமைகளை முடிச்சிட்டேன். சந்தோஷத்துடனும் சரியான முறையிலும் நடந்துக்கிட்டேன். மாநிலங்களவை தலைவரை அவையை ரொம்ப திறம்பட கையாண்டிருக்கிறீங்க. உங்களுடைய நீண்ட பாராளுமன்ற அனுபவமும் கூட இதுக்கு பெருமளவுக்கு உதவி இருக்கும். ஆனா இன்னைக்கு அவையில நடக்கக்கூடிய அடிதடி, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கவலையா இருக்கா? ஆமா, எல்லாரும் வருத்தப்படுறாங்க, எல்லாரும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாநிலங்களவை தலைவருங்கிற முறையில் எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். அரசியல்ல இப்போ தரம் படிப்படியா குறைஞ்சிருச்சு, சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒழுக்கம், அர்ப்பணிப்பு, செயல்திறன் போன்றவை எல்லாம் குறைஞ்சிருச்சு. Comparatively it is missing, and then the debates in parliament are not given importance. நாடாளுமன்ற விவாதங்கள் இப்பெல்லாம் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே கூச்சல் போட்டியா தான் மாறி இருக்கு. இது நல்லதே இல்லை. ஆனா இதுக்கு ரெண்டு தரப்பும் தானே பொறுப்பு. I don't want to blame anybody. I always used to say, let the government propose, let the opposition oppose, let the house dispose. At the end of the day, you must respect. மக்களோட தீர்ப்பை மதிக்கணும். மக்கள் மோடிக்கு தான் வாக்களிச்சிருக்காங்கிறத எதிர்கட்சிகளும் புரிஞ்சுக்கணும். மோடி and BJP. ஜனநாயகம்னா எதிர்கட்சிகளுடன் உரையாடுறது, கலந்தாலோசிக்கிறது, குறிப்பா நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறத மோடியும் பாஜகவும் புரிஞ்சுக்கணும். Confidence in each other. ரெண்டு தரப்பும் தங்களை திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? Definitely. கண்டிப்பா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புன்னு உணர்றேன். நமது பொறுப்புகளை கவனத்தோடனும் மரியாதையுடனும் நிறைவேற்றணும். Care and respect. ஒரு விமர்சனம் என்னன்னா, கடந்த 10 வருஷங்கள்ல நாடாளுமன்றம் வெறும் ஒரு நோட்டீஸ் போர்டு போல அரசால மாற்றப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அரசியலமைப்பு மாற்றத்தை எல்லாம் குறைந்த விவாதங்களோடு அரசு தனக்கு இஷ்டப்படி நிறைவேற்றிக்குது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. இல்ல, நான் மாறுபடுறேன். நான் அவை தலைவராக இருந்திருக்கேன். நீங்க சொல்ற அந்த 10 வருஷத்துல தொடர்ந்து நானும் செயல்பட்டிருக்கேன். அவையை நடத்த அனுமதிச்சா விவாதம் சாத்தியமா இருக்கும். ஆனா அவைய செயல்பட விடாம இப்படி கூச்சலிட்டு முடக்கிறதுனால அவ தள்ளி வைக்கப்படுது.
மசோதாக்கள் நிறைவேற்றுவது அவையோட முழு பொறுப்பு. ஆனா அவையை செயல்பட விடாம முடக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவையை நடத்த அனுமதிங்க, இல்லைன்னா வெளிநடப்பு செய்யுங்க அப்படின்னு நான் அவை தலைவராக இருந்த போது பல முறை சொல்லியிருக்கேன். House, talk out or walk out. Don't make a breakout because that means all out of democracy. This is what is happening. உங்க பஞ்ச் டயலாகெல்லாம் வேற லெவல். Both the sides, ruling party and இரு தரப்பும் தங்களை மறுபரிசீலனை செஞ்சுக்கணும். அவை நாகரீகம், விட்டு கொடுத்தல் இவைகளை நாடாளுமன்றத்தில் மீண்டும் நடைமுறைப்படுத்தணும். give and take approach again brought back to Indian Parliament. உதாரணத்துக்கு ஆர்டிகல் 370 நீக்கம் நீங்க அவைத்தலைவரா இருந்த போதுதான் கொண்டு வரப்பட்டது. ஒரு கருத்து என்னன்னா, அது எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு ஆழமா விவாதிச்சிருக்கணும், திடீர்னு கொண்டு வந்தாங்க, உடனே நிறைவேற்றிட்டாங்க. அது முறையா அப்படிங்கிற கேள்வி. Depends on the people's. விவாதத்துல உறுப்பினர்கள் பங்கேற்பதை பொறுத்து தானே இதெல்லாம். விவாதத்தின் போது அவையில பேச விரும்பிய எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை நான் இப்ப நினைவுபடுத்துறேன். விவாதத்தை அன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வரும்போது கபில் சிபல் எனக்கு ஒரு குறிப்பு அனுப்புறாரு. அவரோட கட்சி தலைவர் ஏற்கனவே விவாதத்துல பேசி முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் பேசுறதுக்கான நேரம் கொடுக்கப்படும். Time allocation is made according to the proportion of your strength in the parliament. Then he sent a slip. கபில் சிபல் 2 நிமிஷம் பேசணும்னு சொன்னாரு. நான் 8 நிமிஷம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவரும் 8 நிமிஷம் பேசிட்டாரு. மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த குலாம் நபி ஆசாத் அரசோட இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து கடுமையா உரை நிகழ்த்தினார். ஆனா பெரும்பான்மை வாக்குகள் மூலமா இறுதியில அந்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயக அமைப்பில் இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏங்கிறது பிரச்சனை இல்லை, அது எப்படி நிறைவேற்றினாங்கிறது தான் பிரச்சனை. The intention was to serve the people of Kashmir in a better manner. காஷ்மீர் மக்களோட நன்மைக்காகத்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுச்சு. அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அவங்களுக்கு கிடைக்க செய்கிறது தான் இதோட நோக்கமே. இந்த சட்டத்தை நான் முழுமையா ஆதரிக்கிறேன். I will give a small example. ஒரு உதாரணம் சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல துப்பாக்கிச்சூடு நடந்தப்ப நெல்லூர்ல அதை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு. We had a good amount of strength. அப்ப இளைஞர்களா இருந்த நாங்க பலரும் நெல்லூர்ல நடந்த ஊர்வலத்துல கலந்துக்கிட்டோம். அப்போ அங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் அதை மூடும்படி அதோட உரிமையாளர்கிட்ட சொன்னோம். அதுக்கு அவரு ஏன் என்னன்னு கேட்டபோது காஷ்மீர்ல ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்குன்னு சொன்னோம். Always call me as Babu. Babu means younger. This thing. அவர் என்னிடம், தம்பி உன் சொந்த ஊர் எதுன்னு கேட்டாரு. நான் கஸ்பூர்னு சொன்னேன். தம்பி காஷ்மீருக்கும் கஸ்பூருக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டு என்ன ஸ்கூலுக்கு போக சொல்லி அறிவுரை வழங்கினாரு. What is the connection between Kashmir and Kashmir? Go back to the school. That was his advice. So I told him, sir. சுண்டு விரல்ல அடிபட்டா மனசையே அதை பத்தி நினைக்கணும்னு அவரிடம் பதில் கேள்வி நான் கேட்டேன். Then why should the mind think about it? அது நம்ம உடம்போட ஒரு பகுதி தானப்பா அப்படின்னாரு. அது போலதான் காஷ்மீரும் நம்ம நாட்டோட ஒரு பகுதின்னு நான் சொன்னேன். நான் +2 படிச்ச போது தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இதுக்காக நாங்க பல வருஷமா போராடி வர்றோங்கிறத இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். பாஜகவோட தேர்தல் அறிக்கையில பல முறை இது இடம்பெற்றிருக்கு. நாடாளுமன்றத்தில் பலம் இல்லாததால அதுவரை இதை செய்ய முடியல. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவைத்தலைவர் எம்பிக்களை கொண்டு வர முடியாது, கட்சிகள் தான் அதை செய்யணும். அவைத்தலைவர் ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ பெரும்பான்மை பலத்தை கூட்ட முடியாது. The chair cannot come to your rescue giving you the. பிஜேபிக்கு அன்னைக்கு ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லை, ஆனா நிறைவேறிச்சு. அது உங்களுக்கே ஆச்சரியமா இருந்ததா? Tell you, reveal a secret. இதை பத்தி ஒரு ரகசியத்தை இப்ப சொல்றேன். மசோதா தாக்கல் செய்யப்படுறதுக்கு முன்னாடி நாள் பிரதமர் என் வீட்டுக்கு வந்தாரு. எந்த முன்னறிவிப்பும் இல்லாம, பாதுகாப்பு படையும் யாரும் இல்லாம திடீர்னு வந்தாரு. நான் ஆச்சரியப்பட்டேன். பிரதமர் வந்த பிறகு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சட்ட பிரிவை ரத்து செய்ய மசோதா தாக்கல் செய்ய போறோம்னு சொன்னாரு. நான் மகிழ்ச்சி தெரிவிச்சேன். நாளைக்கு மறுநாள் இதை தாக்கல் செய்ய போவதாகவும் சொன்னாரு. He came, then he told me, Venkaiah ji, we want to bring a legislation to abrogate Article 370. I said, fine, I'm happy. உங்களுக்கு மக்களவையில் பெரும்பான்மை பலம் இருக்கே, முதல்ல அங்கே தாக்கல் செஞ்சுட்டு அப்புறம் மாநிலங்களவைக்கு வாங்கன்னு சொன்னேன். இல்லை நான் முதல்ல மாநிலங்களவையில் தான் தாக்கல் செய்ய விரும்புகிறேன்னு சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரே ஒரு வேண்டுகோள்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு மாநிலங்களவையை ஒத்தி வைக்காதீங்கன்னு சொன்னார். ஏன்னா மாநிலங்களவையில் ரகலை நடந்தா உடனடியாக அவையை ஒத்தி வைக்கிறது தான் என்னோட வழக்கமான தீர்வாக இருந்துச்சு. Don't adjourn the house. Because my treatment was whenever there is some
ruckus, I adjourned. That used to be my field. அவையை ஒத்தி வச்ச பிறகு ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சி எம்பிகள் எனது அறைக்கு வந்து அவையை ஏன் ஒத்தி வச்சிங்கன்னு கேட்பாங்க. எங்களுக்கு கால அவகாசம் அளித்து மேலும் ரகலை செய்ய அனுமதிக்கணும்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் தங்களோட நடத்தைக்கு வருத்தமும் தெரிவிப்பாங்க. He said, no, we would. பிரதமர் மாநிலங்களவையில் இதை தாக்கல் செய்ய போறோம்னு சொன்னப்போ அது உங்களோட உரிமை, ஆனா இங்க உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னேன். I can follow your advice. ஆனாலும் அவையை ஒத்தி வைக்காம தொடர்ந்து நடத்துவேன்னு சொன்னேன். பெரும்பான்மை ஆதரவு திரட்டுவது உங்களோட பொறுப்பு, அது என்னோட பொறுப்பு இல்லைன்னு சொன்னேன். அதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாரு பிரதமர். Or mustering enough numbers is your responsibility, not the chair responsibility. They said, understand, sir. You please see that the house runs. You are surprised? அவர் போன அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு மாநிலங்களவை செயலாளரை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி நம்ம தயாரா இருக்கணும்னு சொன்னேன். You have to see that all arrangements are made. He said, sir, arrangements are made. What? அவர் சொன்னாரு, என்ன முன்னேற்பாடு செய்யணும்னு கேட்டாரு. போதுமான எண்ணிக்கையில பாதுகாவலர்களை மட்டும் பணியமர்த்துங்க, பற்றாக்குறையை ஈடு செய்ய டெல்லி காவல்துறையிட்டையும் உதவி கேளுங்கன்னு சொன்னேன். Do not have the security people, enough security people. So we go up from Delhi police. Oh, I see. And give them the status of marshals. I see. In order to help the chair to conduct the parliament. That has been the practice for years together. ஆமா, ரொம்ப அரிதா பயன்படுத்தப்படுவாங்க. பாதுகாவலர்களை கூப்பிட்டு மார்ஷல்களா நியமிச்சு அவர்களை தயார் நிலையில அவைக்கு வெளியே காத்திருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப இருக்கக்கூடிய மார்ஷல்களை மட்டும் அவைக்குள்ள நிறுத்தி வைங்கன்னு சொன்னேன். And early morning 2:30 he informed me. அதிகாலை 2:30 மணிக்கு அனைத்தும் தயாரா இருப்பதா செயலாளர் என்கிட்ட சொன்னாரு. The table office, everybody has to be alerted. There is a system. So then the next day. அடுத்த நாள் நான் அவையில விவாதத்தை தொடங்க அனுமதிச்சேன். அனைவரோட உரையும் கேட்ட பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த மசோதாவை பத்தி ரொம்ப அழகா விரிவா சிறப்பா பேசினாரு. எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் என்னிடம் தனியா பேசும்போது அவரோட உரையை பாராட்டினாங்க. சட்டப்பிரிவு 370 நீக்க வேண்டிய தேவை பற்றி மிக தெளிவா எடுத்துரைச்சார்னு சொன்னாங்க. பின்னர் இந்த மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. ஆச்சரியப்படும்படி சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் போது அவையில இல்ல. Conspicuously missing. And some parties surprisingly BSP. எதிர்க்கட்சி அணியில் இருந்த பகுஜன் சமாஜ் கட்சி மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சது. கடைசியில போதுமான உறுப்பினர்கள் ஆதரவுடன் இந்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டுச்சு. Mustered numbers and the article. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமாகணும்னா அதுக்கு சூப்பர் மெஜாரிட்டி தேவை. 370க்கு எப்படி கிடைச்சதுன்னு நீங்க பார்த்தவர். அந்த அடிப்படையில இதுக்கும் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? Given the track record you just mentioned. Yeah, that was a historical legislation and then. பார்க்கலாம், காஷ்மீர் பற்றிய மசோதா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இரு தரப்பிலும் தீவிர உணர்வுகளை கிளப்பிய ஒரு மசோதா. ஆனா கட்சிகள் தேச நலன்களை கருத்துல கொள்ளாம அரசியல் ரீதியான நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதே சமயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவும் ஒரு நல்ல திட்டம்னு தான் கருதுறேன். ஆனா இது கூட்டாட்சி முறையை பாதிக்கும்னு சிலர் சொல்றாங்க. பிராந்திய கட்சிகளை சேர்ந்த நண்பர்களும் அப்படித்தான் கருதுறாங்க. ஆனா அதை நான் ஏற்கல. இதை பத்தி நான் விரிவா படிச்சிருக்கேன். 1952, 57, 62 தேர்தல்களின் போதும் மத்திய மாநில தேர்தல்கள் ஒன்றாதான் நடந்துச்சு. 1962 simultaneous elections. 1960s. ஆனா 1967 காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்பட்ட போது ஏராளமான கட்சி தாவல்கள் நடந்துச்சு. அதன் பிறகு ஆட்சி கவிழ்ப்புகள் தொடங்கி ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடப்பது நின்று போச்சு. நடுவுல ஏதாவது ஒரு ஆட்சி கவிழ்துன்னு வச்சுக்கோங்க, இதை கொண்டு வரதே அர்த்தம் இல்லாததா போயிடும்ல. மீதமுள்ள ஆட்சி காலத்துக்கு மட்டும் தேர்தல் நடத்த வேண்டியதுதான். நாடாளுமன்றம் இதை முதல்ல விவாதிக்கட்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் திறந்த மனதுடன் இதனுடைய சாதக பாதக அம்சங்களை விவாதிக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சிறந்த அம்சங்கள் மட்டும் மேலே வரும். அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கலாம். ஒரு சட்டமன்றத்தில் மீதமுள்ள கால அவகாசத்திற்கு மட்டும் மறுதேர்தல் நடத்துவது ஒரு தீர்வு. இதை விட சிறந்த தீர்வுகளும் இருக்கும். தேர்தல் செலவுகள் அதிகரிக்கும் என்பது மட்டும் பிரச்சனை இல்லை. வாக்குப்பதிவு எந்திரங்களும் அதிக எண்ணிக்கையில் தேவைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்காததால சமாளிக்க முடியுது. ஆனா இந்தியாவில் அடிக்கடி தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. Political system in our country. ஆட்சியாளர்கள் தேர்தலை பற்றி கவலையில இருப்பதால
கடினமான முடிவுகளை எடுக்க முடிவதில்லை. Preoccupied with elections. With the result, பெருவாரியான மக்களுக்கு நன்மை அளிக்கும் முடிவுகளை எடுக்க முடியல. எனவே தான் இலவசங்களை அள்ளி கொடுக்கறாங்க. people are tempted to go for freebies. நடுவுல தேர்தல் வரும்போது மக்கள் தங்களுடைய எண்ணங்களை அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையுது. இல்லைன்னா அரசியல்வாதிகள் 5 வருஷம் காணாம விடுவாங்க. அவங்க பொதுமக்களோட தொடர்புல தானே இருக்கணும். 5 வருஷங்கிறது மிக நீண்ட காலம் இல்லைல்ல. Big period. But there is no redressal mechanism. These elections and by-elections serve as an opportunity to speak out. So election is more important. பொது தேர்தல் தான் முக்கியம். இடைத்தேர்தல்கள்லாம் 2ஆம் பட்சம்தான். It was. முன்பு இவை பயனளித்தன, ஆனால் இன்று இவை மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்துது. தேர்தல் செலவுகள் அதிகரிக்கும் என்பது ஒரு பிரச்சனை. 2ஆவதா, ஒரே தேர்தல் முறையில் மத்தியில் ஆட்சி செய்யும் கட்சியின் ஆதிக்கம், கொள்கைகள் முன்னுரிமை பெறும். பிராந்திய கட்சிகளோட நலன்கள் பாதிக்கப்படும் சொல்றாங்க. The national narrative will prevail. மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. இதுவரை 58 முறை ஒரே சமயத்தில் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல்கள் வந்திருக்கு. That's the reason. Out of 58 elections, 30. இதுல 38 முறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு கட்சிக்கும் மாநிலத்தில் வேறு ஒரு கட்சிக்கும் வாக்களித்து வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. இதுக்கு ஆதாரமும் இருக்கு. ஒடிசா இதுக்கு சிறந்த உதாரணம். ஆமா, மக்களோட அறிவு ஞானம் பற்றி எனக்கு சந்தேகம் துளியும் கிடையாது. இந்திய மக்கள் எப்பவுமே புத்திசாலிகள் தான். இதுக்கு சூப்பர் மெஜாரிட்டியா அரசால திரட்ட முடியும்னு அது நம்புறீங்க? அவங்களோட பிரச்சனை. அதை பத்தி நான் இப்ப எதுவும் கூற விரும்பல. நான் இப்ப அரசியலையும் இல்ல. But knowing how they function, you mentioned the 370 case. Do you think they can do this magic? First, முதல்ல இதை பத்தி விவாதம் நடத்தட்டும். அது உடனடியாக நடக்க போறதும் இல்லை. கால அவகாசம் நிறைய இருக்கு. அரசியல் கட்சிகள் இதை விவாதிக்கும் போது அவற்றின் நிலைப்பாடுகள் தெளிவாகும். சில கட்சிகள் தங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கவும் வாய்ப்பு இருக்கு. திடீர்னு சில கட்சிகள் நிலைப்பாட மாத்திக்குமோ? வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நாடாளுமன்றம் இந்த மசோதாவை நிராகரிச்சா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. That is also a possibility. you can't help it now. 10 ஆண்டுகள் ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் நடந்தது. இப்ப மீண்டும் கூட்டணி ஆட்சி முறைக்கு நாடு திரும்பியிருக்கு. நீங்க 2 வகையான அரசுகள்லயும் இருந்திருக்கிறீங்க. வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி அரசு, மோடி தலைமையிலான ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது 2த்துல எது நாட்டு நன்மைக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? Not an academic matter to be. இது ஆய்வு கட்டுரைக்குரிய விஷயம் இல்லை. மக்களோட தீர்ப்பின் அடிப்படையில் ஆட்சி செய்யணும். வாஜ்பாய் 22 கட்சிகள் அடங்கிய கூட்டணி ஆட்சி நடத்தினார். அவர் அனைவரையும் கையாண்டாரு. திமுக, அதிமுக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளையும் சமாளிச்சாரு. EMK, in between MDMK. These parties. ஒரு சமயத்துல திமுகவும் மற்றொரு சமயத்துல அதிமுகவும் கூட்டணியில இருந்துச்சு. ADMK was supporting the government. Who was an ECL? 2 கூட்டணிகள்ல யார் அதிகமா ஒத்துழைச்சாங்க? திமுகவா அதிமுகவா? No, both the ADMK. ரெண்டும் தான். ஜெயலலிதாவோட நாங்க நல்ல உறவை கொண்டிருந்தோம். கொள்கை ரீதியான பிரச்சனைகள்ல திமுகவுடன் எளிதா நாங்க விவாதிக்க முடிஞ்சது. ஆனா எதிர்கட்சிகள்ல அவங்க இருக்கும்போது அவங்க இடுற கூச்சல் அதிகரிக்குது. The voice gets down and noise increases because they are with the other opposition parties. ஆனா ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்கட்சிக்கும் தான் பொறுப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். தற்போது பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் தான். நீண்ட வருட அனுபவம் கொண்ட கட்சி அது. அதன் மூலம் உருவான பக்குவத்தை அவங்க வெளிப்படுத்தணும். 2ஆவதா, நரேந்திர மோடியும் பல ஆண்டுகள் ஒரு மாநில முதல்வரா பணியாற்றியவர். 10 ஆண்டுகளுக்கு மேல பிரதமரா வேற இருக்கிறாரு. Then as Prime Minister, now he is also Prime Minister for 10th year. Keeping the experience in mind. இடைவெளி இல்லாம கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல தொடர்றார். ஆமாமா, 2 தரப்பினரும் ஒருவர் மதிக்கணும். வாஜ்பாய், நரேந்திர மோடி 2 பேரையும் ஒப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அவங்க 2 பேரையும் ஒப்பிட முடியாது. Very different personalities. செயல்படும் முறை ஆளுக்கால் மாறும். இதுதான் சிறந்ததுன்னு வகைப்படுத்த முடியாது. You can't say this is good and. அவங்கள நான் எடை போட சொல்ல, 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சொல்லுங்கன்னு சொல்றேன். பிரதமர் மோடி யாருடைய பேச்சையும் கேட்கறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நான் அவரோட அமைச்சரவையில் இருந்தப்போ அமைச்சரவை கூட்டங்கள்ல நானும் எனது நண்பர் அருண்ஜேட்லியோ ஏதாவது ஒரு பிரச்சனையில மாற்று கருத்து சொன்னா உடனே அதுல இறுதி முடிவு எடுக்காம தள்ளி வைக்கப்படும். அவருக்கு நீங்க செஞ்ச அனுகூலங்கள் உங்களுடைய நெருக்கம் காரணமா இருக்கலாம். இல்ல ஹரி, என்னை விமர்சிக்கிறவங்க முன்வைக்கக்கூடிய வாதம் தான் இது. நான் அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் கேபினட் கூட்டங்கள்ல போது பல்வேறு திட்டங்கள்ல இருந்த ஓட்டைகளை துல்லியமா சுட்டி காட்டுவோம்.
பிரதமர் மோடி இவற்றை சரி செய்ய அவகாசம் அளிச்சு இறுதி முடிவை அடுத்த கூட்டத்துக்கு ஒத்தி வைப்பார். பின்னர் அதிகாரிகளோட நாங்க கலந்து பேசி இவற்றுக்கு தீர்வு காண்போம். Atal Bihari Vajpayee ji also. வாஜ்பாயும் சக அமைச்சர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்க சொல்றத பொறுமையா கேட்பாரு. Members, of course, இருந்தாலும் இருவருடைய உடல் மொழி, பேசும் முறை, செயல்படும் முறைகள் தான் வேறுதான். இது ஆளாளுக்கு மாறுபடும் தானே. to person, na? He was your guru. வாஜ்பாய் உங்க குரு. ஆனா அவர் மோடி ராஜதர்மத்தை கடைபிடிக்கணும்னு மோடிக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தப்போ கட்சியுடைய தேசிய தலைவரா அது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் சிச்சுவேஷனா இருந்திருக்கும்ல. Wade through those There challenges. were two occasions and two challenges that has come to me. One is after the Gujarat riots, அந்த சமயத்துல வாஜ்பாய் மணாலியில தங்கியிருந்தார். குஜராத் கலவரத்துல முதல்வர் மோடி ராஜதர்மத்தை கடைபிடிக்க வேண்டாமான்னு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் அவரை ப்ரொவோக் செஞ்சாங்க. அதுக்கு ஆமா, ராஜதர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு வாஜ்பாய் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதோட பொருள் மோடி பொறுப்பேற்று பதவி விலகணும்னு. Dharma means you have to take the responsibility and resign. That's the inference. He made a statement. I was party president. There was debate. இதுதான் நாடு முழுவதும் பரபரப்பு செய்தியாச்சு. இதை கையாள கட்சியினுடைய தேசிய தலைவரா நான் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டினேன். அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங்னு எல்லாரும் கூடி Sushma Swaraj was there, Arun was there, myself and Rajnath Singh and all. We மோடி ராஜினாமா செய்ய தேவையில்லைன்னு முடிவெடுத்தோம். resign. வாஜ்பாய் இதை ஏத்துக்கலையோ? I will tell you. சொல்றேன். அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் நீங்க எதுக்கும் மணாலிக்கு போய் வாஜ்பாய்கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் நாடே இதை கவனிச்சிட்டு இருக்கும்போது முதல்வர் மோடி ராஜினாமா செய்ய முடிவெடுத்தால் குற்றம் நடந்திருக்கிறதுன்னு நாமே ஒத்துக்கிட்டதா ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு கொள்கை பிரச்சனையும் கூட. That means you are accepting the guilt. This is an ideological issue. And by going by what has happened exactly, இது தொடக்க புள்ளி ரயிலை எரிச்சு 56 கரசேவகர்களை கொன்றது தான். அதுக்கு எதிர்வினையா கலவரம் நடந்திருக்கு. ரெண்டு பக்கமும் ஆராய்ஞ்சு தான் முடிவெடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க கூடாதுன்னு சுஷ்மா ஸ்வராஜ்கிட்ட நான் சொன்னேன். வெளியே வந்தப்ப மோடி ராஜினாமா செய்யறாரா இல்லையான்னு பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேட்டப்ப இல்ல, அவர் ராஜினாமா செய்ய மாட்டார்னு சொல்லிட்டேன். நீங்க தான் கட்சியுடைய தேசிய தலைவர். வெங்கையா வாஜ்பாய் முரண்பாடு, இதுதான் அன்னைக்கு தலைப்பு செய்தி. party cadre across the country, all including our well-wishers, கட்சியோட தலைவரா தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு. party basically, then RSS also. ஆர்எஸ்எஸும் மோடி தொடரணும்னு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. வெளிப்படையாவே சொல்றேன், என்னுடைய இந்த முடிவில் வாஜ்பாய்க்கு ரொம்பவே வருத்தம் தான். அத்வானியும் ஜஸ்வந்த் சிங்கும் அவரை போய் பார்த்தப்ப ஒரு பிரதமரோட கருத்துக்கு கட்சியில இவ்வளவுதான் மதிப்பு இருக்கான்னு ஆதங்கப்பட்டாங்க. அதுக்கு அவங்க இல்ல சார், நாங்கெல்லாம் கூடி பேசணும், கட்சி தலைவர் இந்த முடிவுக்கு வந்திருக்காருன்னு விளக்கம் கொடுத்தாங்க. No, sir, we all have discussed it and then the president, ஆனாலும் அவருக்கு இதுல கொஞ்சம் வருத்தம் தான். no need and all. So he was a little upset. Then these people came and So told he me. wanted. ராஜினாமா செய்யணும்னு உறுதியா இருந்தாரா? There only he said it on record. ஆமா, அவருக்கு மோடி மீது தனிப்பட்ட முறையில் எந்த வருத்தமும் இல்லை. ஒரு தாராளவாதியா ஒரு கொள்கை நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. So his way of functioning. So then நான் அதுக்கு பிறகு அவரை பார்த்து நேரில் சந்திச்சு விளக்கம் கொடுத்தேன். கட்சியோட உயர்மட்ட குழுவில் முடிவெடுத்தோன்னு விளக்கம் கொடுத்தேன். the parliamentary board, the opinion and all. அதுக்கு அவரு, பிரதமரா எனக்கு இதுல வேற கருத்து இருக்குது, அதனை அதிகாரப்பூர்வமா கட்சியில பதிவு செய்ய உரிமை இருக்குன்னு சொன்னார். நிச்சயமா சார், கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தை மீண்டும் கூட்டுறதா நான் சொன்னேன். கூட்டம் நடந்தப்ப இந்த விவகாரத்தை வாக்கெடுப்புக்கு கொடுத்தோம். மொத்தமுள்ள 9 உயர்மட்ட குழு உறுப்பினர்கள்ல 8 பேர் மோடி தொடரணும்னு வாக்களிச்சாங்க. Out of 9 members, 8 members said Narendra Modi should continue. எதிர்த்து வாக்களிச்சவர் வாஜ்பாய். ஆமா, வாஜ்பாய் ஜி தான். வாக்கெடுப்புக்கு பிறகு என்னை பார்த்து கட்சி தலைவரா இதுல உங்க முடிவு என்னன்னு வாஜ்பாய் என்கிட்ட கேட்டாரு. மோடி தொடருவாரா, ராஜினாமா செய்வாரான்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சாதாரண தொண்டனா அவரது போஸ்டரை எங்க ஊர் முழுக்க ஒட்டியவன். After the man, I used to write on walls. அவர் வரும்போது வாஜ்பாய் வருகிறார்னு தண்டோரா அடிச்சவன். கட்சி தலைவரா அவரது நிலைப்பாட்டுக்கு எதிராக இறுதி முடிவெடுப்பது எனக்கு சாதாரண காரியம் இல்லை. And then opposing his view, it's not easy to face such a person. And also, Shows how much of a democrat he was. so then நான் சொன்னேன், மோடி ராஜினாமா செய்ய மாட்டார், அவர் தொடர்வார் என்பதுதான் தலைவரா என் முடிவுன்னு நான் சொன்னேன். you look at this side and that. ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நாட்டாம சொல்லிட்டாருப்பா, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுன்னு நகைச்சுவையா சொன்னார். யார் என்ன சொன்னாலும் நாட்டாம சொல்வது தான் இறுதி தீர்ப்புன்னு கிராமத்துல சொல்லுவோம் இல்லையா, அது போல சொன்னாரு.
என்னோட அந்த பதற்றத்தை இப்படி நகைச்சுவையா தனித்தார். அவ்வளோ பெரிய மனிதர் அவர். Phrase. I see. Venkatji, let's talk about your long association. தமிழ்நாட்டோட ஆழமான உறவுடையவர் நீங்க. தமிழ்நாட்டு தலைவர்கள் பலரோடு நெருங்கிய நட்பு உங்களுக்கு இருந்திருக்கு. குறிப்பா மிஸ் ஜெயலலிதா. Namely, Miss Jayalalitha, she shared a very personal bond and chemistry with you, didn't she? I had a personal admiration for her, for the knowledge, for the smartness. அவர் மீது பிரமிப்பும் தனி பாசமும் எனக்கு இருக்கு. அவருடைய அறிவு, புத்தி கூர்மை இவற்றையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அவருக்கும் என் மீது தனி பாசம். நான் மத்தியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தப்ப பேரிடர் பாதித்த தமிழ்நாட்டுக்கு நிறைய வீடுகளை ஒதுக்கினேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருந்தார். என்னையும் அழைச்சாரு. அந்த கூட்டத்தில் டெல்லியில் இருக்கிற நம்மால் இவர் எனது சகோதரர்னு சொன்னார். She said, he is our man in Delhi government. He is our brother. She used the word. He is our brother. இவரை நம்ம எப்பவும் மதிக்கணும்னு அமைச்சர்கள்கிட்ட சொன்னாங்க. And then when I used to meet her, she used to speak to me. அவங்க என்கிட்ட தெலுங்குல தான் பேசுவாங்க. அவங்க சின்ன வயசுல நெல்லூர்ல இருந்திருக்காங்க. அவர் அம்மா வழி தாத்தா நெல்லூர்காரர். ஆமா, ரங்கசாமி ஐயங்கார். நெல்லூர்ல ரங்கநாதசாமி கோயில் இருக்கு. அது பக்கத்துல வசிச்ச ஐயங்கார் ரங்கநாயக்குள்ள பெட்டுங்கிற இடம். Nagarpet. So she spent some. அந்த குழந்தை பருவ காலத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. என்னோட திறமைகளையும் வியந்து பாராட்டுவாங்க. அவர் மீது எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்குன்னு சொல்லலாம். So that way I had a special admiration for her son. துரதிருஷ்டவசமா கடவுள் அவங்கள சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டாரு. During her demise, you had to come and perform. அவருடைய இறுதி நேரத்துல அவர் இறந்தப்போ இங்க பெரிய சவால்கள் உருவாச்சு. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து சில முக்கியமான பணிகளை மேற்பார்வையிட்டீங்க இல்லையா? Huge void, and you had to take very important responsibilities during those times, didn't I don't want to go into details. இது அவங்களோட உட்கட்சி விவகாரம். ஆனா ஒண்ணு, அவங்க நிலைமைய அப்படி கையாண்டிருக்க கூடாது, வேற மாதிரி கையாண்டிருக்கணும். In a different manner. By the party? குறிப்பா அவங்களோட உடல்நிலையை உதாசீனப்படுத்தி விட்டதா சொல்லல. செல்வி ஜெயலலிதா பற்றி, அவரது உணவு உள்ளிட்ட பழக்க வழக்கங்கள் பற்றி நன்கு தெரிஞ்சிருந்தும் இன்னும் ஜாக்கிரதையா பார்த்துருக்கணும். நட்பா பழகி இருந்தாலும் உணவு முறை உள்ளிட்ட சில விஷயங்கள்ல கண்டிப்பாக உறுதி காட்டியிருக்கணும். This or not to do this, including food habits and all. This is one. இது ஒரு பக்கம். மருத்துவமனையில் அவங்களுக்கு வல்லுநர்களால உயர்தர சிகிச்சை தான் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா நாம இன்னும் உள்ள போய் சில விஷயங்களை செஞ்சிருக்க முடியுமோன்னு நினைக்க தோணுது. You didn't attempt that, respecting privacy. I don't want to cause a embarrassing situation. I said, okay, I have confidence. அவரை இன்னும் சரியா கையாண்டு காப்பாத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? Saved with. கடவுள் தான் அவரை காப்பாத்திருக்க முடியும். ஆனா இன்னும் சிறப்பா கையாண்டிருக்க முடியும். ஆனா அப்பல்லோட மருத்துவர் ரெட்டி மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்ன சிகிச்சைகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செஞ்சிருக்கோன்னு சொன்னாரு. அவர் தலை விதி, கடவுள் முடிவு வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. I feel sorry. You don't அவருடைய மரணத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. cause of her death and all that. I don't. Even from the நீங்க மருத்துவமனையில உள்ள போய் பார்த்த சமயம் அது, அவர் இறந்த நேரத்துல கூட சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. அது 4ஆம் தேதியா 5ஆம் தேதியா அப்படின்னு. next day, To me, the information given was what has happened exactly and then how it has been dealt with. So I did not entertain any doubts about the authenticity of the treatment prescription made by the doctors and all. on the political arena, அவர் மறைவுக்கு பிறகு அரசியல்லையும் பல குழப்பங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டது. அந்த மறைவின் போது எல்லா ஏற்பாடுகளும் சரியா நடந்திருக்கா அப்படின்னு மேற்பார்வையிடறதுக்கு பிரதமர் உங்களை அனுப்பி வச்சிருந்தாரோ? everything is okay and Yes, because I was in touch with her and ஆமா, அவருடனான எனது நட்பு பிரதமர் மோடிக்கும் நல்லா தெரியும். அதனால தான் நீங்க போங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. ஜெயலலிதா பூத உடல் பக்கத்திலேயே நீண்ட நேரம் நான் அமர்ந்திருந்ததை பலரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. மறைந்த தலைவரின் கண்ணியத்திற்காக எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் தலையிட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. what I suggested. அவங்க எல்லாருக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் எனக்குமான உறவு பத்தி நல்லாவே தெரியும். அதை நேர்ல பார்த்தவங்க. அடுத்து தொடர்ச்சியா அரசியல்ல நிறைய குழப்பங்கள், ஓபிஎஸ் பதவியேற்பு, ராஜினாமா, தொடர்ந்து குழப்பங்கள். திரும்பி பார்த்தா இதெல்லாம் வேற மாதிரி கையாண்டிருக்க வேண்டியவை அப்படின்னு நினைக்க தோணுதா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இப்போ சொல்றது ரொம்ப ஈஸி. But it's the internal affair what of could the have been the right course வேற எப்படி கையாண்டிருக்க முடியும்? that everybody in the party in the establishment respect? It is an internal matter. இது இன்னொரு கட்சியோட உள் விவகாரம். இது அரசு பற்றியதாக இருந்தாலோ எங்கள் கட்சியை பற்றியதாக இருந்தாலோ நான் தலையிட்டு ஏதாவது செஞ்சிருப்பேன்.
take and read, I would have done something. What உங்க கட்சியா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? party, what would have done? Let us not go for any speculation. யூகங்களுக்கு நம்ம இடம் தர வேண்டாமே. என்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு நீங்கள் முயற்சிக்கிறீங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சி விஷயங்களில் தலையிடக்கூடாதுங்கிற கொள்கை உடையவன் நான். Not interfere in the internal affairs of the other party. They are all well. இபிஎஸ், ஓபிஎஸ், ஜெயக்குமார் இவங்க எல்லாரும் என்னோட நலம் விரும்பிகள். அவங்க எல்லாம் எனக்கு நண்பர்கள். இன்னைக்கும் என்னோட நட்பாக தான் இருக்காங்க. நான் திமுகவுடன் நல்ல நட்போடு தான் இருக்கேன். With them. At the same time also friendly with DMK. I know. Mr. திரு கருணாநிதி உங்களுக்கு நல்ல நண்பர் இல்லையா? Though I was critical of the approach because Policies, yes. அவரது கடவுள் மறுப்பு கொள்கைகள் மீது எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் என் மீது நிறைய மரியாதை வச்சிருந்தாரு. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மிகவும் புத்திசாலின்னு பாராட்டுவார். ஒரு நாள் நான் சென்னை வந்து கமலாலயம் போயிருந்தேன். ராமர் சேது விவகாரம் உச்சத்தில் இருந்த நேரம் அது. went to Kamalayam. Every time I come to Chennai, I meet the media people of CII informally also. Then media asked me, sir, Kalingar is saying that, asked who is Rama? கலைஞர் ராமர் யார், அவரது முகவரி என்னன்னு கேட்குறாரேன்னு பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ராமர் யாரா? கருணாநிதி ராமர் பெயர் தாங்கிய அவருடைய குருநாதர் ராமசாமி நாய்க்கர் அவர்களிடம் கேட்கணும். அவரது நண்பராயிருந்து அரசியல் எதிரியாக மாறின எம்ஜி ராமச்சந்திரனிடம் கேட்கணும். அண்டை மாநில நண்பர்கள் ஆந்திராவின் என்டி ராமராவ், கர்நாடகத்தின் ராமகிருஷ்ண ஹெக்டே ஆகியோரிடம் கேட்டிருக்கணும். அவரது காங்கிரஸ் நண்பர் ப ராமச்சந்திரனிடம் கேட்டிருக்கணும். பண்ருட்டி ராமச்சந்திரனிடம், புதுச்சேரி முதல்வராக இருந்த ராமச்சந்திரன், டெல்லி நண்பர் ராம்விலாஸ் பாஸ்வான், இடதுசாரி நண்பர் சீதாராம் யெச்சூரி, Pandutti Ramachandran, and then his colleague in Pondicherry, D. Ramachandran, Chief Minister, and then his friends now in Delhi, Mr. Ram Vilas Paswan, and his leftist friend, Sitaram Yechuri, not only Rama, but also Sita. இவங்க எல்லாரும் பெயரிலேயே ராமரை வைத்திருப்பவர்கள். ராமரின் முகவரி தெரியாமல் இந்த பெயர்கள் வந்திருக்காதுன்னு சொன்னேன். திரு கருணாநிதி தனிப்பட்ட முறையில் நண்பர் ஒருத்தர்கிட்ட இதை பற்றி பேசும்போது வெங்கையா நாயுடு புத்திசாலின்னு பாராட்டி இருக்கிறாரு. He has got his own way of saying it. நீங்க தானே துணை குடியரசுத் தலைவரா சென்னையில் அவருடைய சிலையை திறந்து வச்சீங்க. See, As a vice president, of course. as Vice President, see, Karunanidhi, முதலமைச்சரா கருணாநிதி மிக சிறந்த நிர்வாகி. கலைஞர் கருணாநிதி மிகச்சிறந்த எழுத்தாளர். then is also தென்னிந்தியா தந்த சிறந்த அறிஞர்களில் ஒருவர் தான் கருணாநிதி. அவரது கொள்கைகளில் நாம் மாறுபடலாம். அவரது ஞானத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவரது நிர்வாக திறமையை மறுக்க முடியாது. சினிமா, கலை, இலக்கியம் ஆகிய துறைகளில் அவரது பங்களிப்பு மகத்தானது. டிஆர் பாலு இந்த சிலை திறப்பு நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டப்ப நான் தயங்காம உடனே சம்மதிச்சிட்டேன். they asked me about this without hesitation. I said yes. And பிரதமர் மோடியை சந்திச்சு இந்த விழாவுக்கு என்னை கூப்பிடுறாங்க, போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப, நீங்க மூத்தவர், உங்களுக்கு தமிழகத்தோட ஆழமான உறவு இருக்குது, தாராளமா போங்கன்னு சொன்னாரு. you're going, he said, no problem, go. You are a senior and you have a special relation with that state. Go. So I went there. பிஜேபியில் கூட சிலருக்கு இது தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பிறகு அவங்களும் நான் ஒரு துணை குடியரசுத் தலைவரா அனைவருடனும் நல்லுறவு பாராட்ட வேண்டிய தேவையை உணர்ந்துக்கிட்டாங்க. President of India, and I have a responsibility to be friendly with all. And then is an administrator, person with great experience and all. You're an elder statesman. Let me list some. சில பிரமுகர்களுடைய பெயர்களை பட்டியலிடுறேன். அவங்கள பத்தின உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் இல்ல அவங்களுக்கான உங்களுடைய மெசேஜை சொல்லுங்க. Or recollection of thoughts. திரு ரஜினிகாந்த். அவர் என்னோட சிறந்த நண்பர், மாமனிதர். அவரை நான் எப்போதும் பார்த்து வியப்பதுண்டு. அவரது அரசியல் வருகை பற்றி விவாதம் இருந்த சமயம் அது. நான் குருமூர்த்தியை தொலைபேசியில கூப்பிட்டு ரஜினிய அரசியலுக்கு வர வேண்டான்னு அட்வைஸ் செய்ய சொன்னேன். என்னுடைய கருத்துக்களை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களே நேரடியாக ரஜினியிடம் பேசுங்கன்னு குருமூர்த்தியும் சொன்னார். நான் உடனே ரஜினிக்கு கூப்பிட்டேன். அரசியல் சூழலை விளக்கி நீங்க அரசியலுக்கு வர வேண்டான்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னீங்க? He's a very pure. ரஜினி வெள்ளந்தியான தூய்மையான எளிய மனிதர். அரசியல்ல நிலவும் சூழ்ச்சிகளை, சூட்சமங்களை அவர் கையாளுறது ரொம்ப கஷ்டம். மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நேரமும் சூழலும். உதாரணத்துக்கு ஆந்திராவில் என்னோட அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. Assembly. People used to think that
அப்போ காங்கிரஸ் எதிர்ப்புல நானும் என்னோட கட்சி சகா ஜெயபால் ரெட்டியும் தான் முன்னிலையில இருந்தோம். காங்கிரஸுக்கு மாற்றா அப்போது பிஜேபி பொதுவா பார்க்கப்பட்டாலும் அடுத்த ஆட்சிக்கு பிஜேபி வருமா வராதாங்கிற கேள்வி இருந்துச்சு. இதுக்கு நடுவுல திடீர்னு என்.டி. ராமாராவ் விஸ்வரூபம் எடுத்து அந்த இடத்தை தட்டி பறிச்சிட்டாரு. மக்களை அவர் எளிமையா கவர்ந்து காங்கிரஸ எளிதில வீழ்த்திட்டார். திரையில் அவரை பார்த்த மக்கள் அவரை நிஜ ராமராவும் கிருஷ்ணராவும் பார்த்தாங்க. எம்ஜிஆரை போல ஏழைகளோட தலைவரா அவரை ஏத்துக்கிட்டாங்க. இது போல குணாதிசயங்கள் ரஜினி கிட்ட இருந்தாலும் வயசும் உடல்நிலையும் அவருக்கு சாதகமா இல்லை. அவரோட உடல்நிலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அரசியலுக்காக ஹெல்த் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு ஆலோசனை சொன்னேன். இன்னொன்னு, அரசியல்ல வெற்றிடம் இருக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவும் அதிமுகவும் 2 வலிமையான சக்திகள். இன்னொரு சக்தி பரிமளிக்க அப்போ இடம் இல்லை. I don't think then third party can win election. ஜெயலலிதா கருணாநிதி மறைந்த சூழல்ல ஒரு ஓப்பனிங், ஒரு ஸ்பேஸ் உருவாகிடலையா? ஓப்பனிங் இருந்தது, ஆனா ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்கணும்ல. Time, as I told you, சோ உங்க அட்வைஸை தான் கேட்டார் அவர். ஆமா, இன்னொரு கூட்டத்துல வெங்கையா நாயுடு துணை குடியரசுத் தலைவர் ஆனதுல எனக்கு வருத்தம். அவர் அரசியல்ல தொடர்ந்து இருக்க வேண்டும்னு பேசினாரு. Chennai, yes, I remember. During your book release, I guess. Academy function. That's right. And there is another young... அது போலவே இன்னொரு இளம் நட்சத்திரம் விஜய் அரசியலுக்கு வர்றார். அவரால தாக்கம் ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? You might have noted. Do you think he has a scope for causing any impact in Tamil Nadu There will politics? be some impact as I could read and கண்டிப்பா கணிசமான தாக்கம் இருக்கும். தமிழ்நாட்டில் விசாரிக்கும் போது தாக்கம் இருக்கும்னு தான் தெரியுது. ஆட்சியில திமுக இருக்குது. செல்வி ஜெயலலிதா இல்லைன்னாலும் அதிமுகவிடம் தொண்டர்கள் பலம் இருக்கு. of course madam is not there, but still ADMK has got cadre and also பெண்கள் மற்றும் இதர பிரிவினர்களிடமும் ஓரளவுக்கு ஆதரவு இருக்கு. விஜய் ஒரு இளைஞர், பெரிய சினிமா பிரபலம் வேற. அவரால் தாக்கம் ஏற்படுத்த முடியும். able to make some impact, but the impact will be to the text. ஒரு தேர்தலில் வெற்றி பெறும் அளவுக்கு இருக்குமா அல்லது கணிசமான அளவு வாக்கு சதவீதம் பெறும் அளவுக்கு இருக்குமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். That has to be. அரசியல்ல உயரங்கள் அடையக்கூடிய குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கிறதா பாக்குறீங்களா? கண்டிப்பா. But the ரஜினிகாந்த் கிட்ட இல்லாத குணங்களா? had You can't make a comparison. Rajini is there in everybody's heart. இருவரையும் ஒப்பிட முடியாது. ரஜினி எல்லாருடைய மனங்களையும் வென்ற சூப்பர் ஸ்டார். விஜய் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார். Vijay, but Rajinikanth, not only a superstar, but what will be your advice விஜய்க்கு உங்க அட்வைஸ் என்ன? Tamil Nadu politics I very will well. not. நான் கேட்காம யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறது இல்ல. That's a good policy. உங்க நீண்டகால நண்பர் திரு சந்திரபாபு நாயுடு பற்றி. Chandrababu Naidu is a very senior in politics. சந்திரபாபு நாயுடு அரசியல்ல நிர்வாகத்துல நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த தலைவர். பெரிய மக்கள் ஆதரவோட ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. மக்கள் அபிலாஷைகளை அவர் பூர்த்தி செய்யணும். அவருக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சவால், இப்ப நிதிநிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. Very, very bad. வாங்கிய கடனை அடைக்கிறக்கே புதிதா கடன் வாங்க வேண்டிய நிலையில தான் தற்போது ஆந்திரா இருக்கு. இந்த சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் சேர்ந்திருப்பது ஒரு சாதுரியமான முடிவு. இந்திய அரசு ஆந்திர அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்கணும்னு நான் நம்புறேன். இருவரும் இணைந்து பணியாற்றணும். Needed support to the state and both of them worked together. நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் 2029 வரைக்கும் மத்திய அரசுக்கு ஆதரவு தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அவங்க கூட பணியாற்றிய கடந்த கால அனுபவங்களுடைய அடிப்படையில் நான் சொல்றேன், அவங்க எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க. சூழலும் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இவங்களுக்கும் டெல்லி ஆதரவு அவசியம், டெல்லிக்கும் இவங்க ஆதரவு அவசியம். Dependent on each other. எடப்பாடி பழனிசாமி பற்றி. About him and to him. No, he is அதிமுகவின் தலைவரா எல்லா தரப்பையும் அவர் அரவணைத்து செல்லணும். ஓபிஎஸ்யுமா? Yes. or according to me, the ADMK should என்னை பொறுத்தவரை அதிமுக ஒற்றுமையா இருக்கணும். உட்கட்சியில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இப்போது அரசியலையும் இல்லை. different party. I would have noticed what is exactly happening and all. Yeah, you What have is a the- strong acumen. What is the reality and all. அவங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா பணியாற்றணும். அப்போதான் ஆளும் திமுகவை வலிமையா எதிர்கொள்ள முடியும். To the ruling party. There is one observation. அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏல இடம்பெற்றிருந்தா என்டிஏ வலுவா இருந்திருக்கும். என்டிஏ தேசிய அளவில் சந்தித்த பின்னடைவை தவிர்த்திருக்கலாம், அதிமுகவும் தோல்வியை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு மாற்று கருத்தும் இருக்கு. உங்க பார்வை என்ன? BJP might have made a better ally in 2024. No, they were earlier together
இந்த முறை கூட்டணி வச்சிருந்தா நல்ல பலன் கிடைச்சிருக்கும். So that's my view. I don't know what are the internal dynamics and what and how the disease Viewing them. doing the way ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க தானே ரெண்டு பேரும். அதுதான் என்னோட கருத்து. keeping the disease informed of their intentions, their actions and all. It is for both of them. அதிமுக பாஜக இயற்கையான கூட்டாளிகளா? கண்டிப்பா ரெண்டு கட்சிகளுக்குள்ளும் பொதுவான நோக்கங்கள் அம்சங்கள்லாம் இருக்கு. இருவரும் திமுக எதிர்ப்பு சக்திங்கிற ஒரே இடத்துக்கு போட்டி போடுறாங்களே. அது இயல்பு தானே. ஆரோக்கியமான போட்டி ஜனநாயகத்துல ரொம்ப அவசியம். But do you think இருவரும் இணைஞ்சா அது வலிமையான கூட்டணியா இருக்குமா? formidable combination? கூட்டணி சேர்ந்தா இயற்கையாவே பலம் கூடும் தானே. நீங்க தமிழ்நாட்டை நன்கு அறிந்தவர். தமிழ்நாட்டுல பாஜக பெரிய அளவுல வளர முடியாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? There is a historical reason and all. இதுக்கு பல வரலாற்று காரணங்கள் இருக்கு. திமுக அதிமுக ஆழமா வேரூன்றி இருக்கு. அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற வசீகரமான தலைவர்களை கொண்டு தனது கொள்கை அடிப்படைகளை விட்டு கொடுக்காம ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்தவங்க. They try to, what do you call it, as Balance. a balanced approach and all. ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆழமா வேரூன்றி இருக்காங்க. Is comparatively a new. இந்த ரெண்டு சக்திகளையும் ஒப்பிட்டு பார்த்தா பிஜேபி தமிழக அரசியல்ல ஒரு புதிய சக்தி தான். ஏற்கனவே வேரூன்றி உள்ள கொள்கைகளை எதிர்கொள்ள தன்னுடைய கொள்கைகளை ஆழமா நிலைபெறச் செய்ய தமிழகத்துல பிஜேபி இன்னும் கடுமையா உழைக்கணும். மக்களிடம் நேரடியா போகணும். தொண்டர்களுடைய பலத்தை கூட்டணும். And cadre must maintain good relations. There is a new. நீங்க கட்சி அரசியலை விட்டு போன அப்புறம் அரசியலுக்கு வந்திருக்கிறவர் திரு அண்ணாமலை. தமிழ்நாடு பாஜக தலைவரா அவருடைய செயல்பாட்டை எப்படி மதிப்பிடுறீங்க? அவர் நல்ல நோக்கம் கொண்ட திறமையான மனிதர். அவரால் தமிழ்நாட்டுல பிஜேபியை வளர்த்தெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். He's a good person, that much. அவர் தூய்மையான நல்ல மனிதர். I know his background from the police service and all. Miss Sonia Gandhi, திருமதி சோனியா காந்தி பற்றி her and to her. Now Sonia ji is. அரசியல்ல இருந்து சோனியா காந்தி மெல்ல விலகி கொண்டிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸை ஒற்றுமைப்படுத்துபவர் அவர்தான். That is our contribution to the Congress party. காந்தி குடும்பம் தான் காங்கிரஸை ஒற்றுமைப்படுத்துற புள்ளி. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ காங்கிரஸை ஒன்றுபடுத்தும் சக்தி அந்த குடும்பம் தான். This family is able to keep the Congress together. அவங்க தான் அந்த கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தின்னு கருதுறீங்க. Though I don't குடும்ப அரசியல் மீது எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த கட்சியை இணைக்கும் சக்தி அவங்க தான். ராகுல் பிரியங்கா இவங்கள யார் சிறந்த ஆளுமைன்னு நினைக்கிறீங்க? இதுல கருத்து சொல்ல விரும்பல. What is your message to the Congress? காங்கிரஸ் கட்சிக்கு உங்க செய்தி என்ன? You are outside politics. You are outside. be constructive. ஆரோக்கியமா செயல்படுங்க. நல்ல மாற்று தீர்வுகளை முன்மொழியுங்க. இன்னும் கண்ணியமான முறையில் அரசியல் செய்யுங்க. மாற்று கட்சிகளை எதிரிகளா பார்க்காதீங்க. எல்லா கட்சிகளுக்கும் எனது அட்வைஸ் இதுதான். மாற்று கட்சியா காங்கிரஸ் மட்டும் இருக்கக்கூடிய காலம் இல்லை இது. Party. This is my advice. You are And gone are the days of one party, Congress party coming out as an alternative and all. It's not. கூட்டணி அரசியல் காலம் இது. முன்பிருந்தது போல வலிமையான தலைவர்களும் அந்த கட்சியில இப்போது இல்லை. There Jawaharlal Nehru or even subsequently Indira Ji and all. Even Indira Ji has to depend on other parties also. So அதனால கூட்டணி கட்சிகளை அவங்க கண்டிப்பா அரவணைச்சு தான் போகணும். to stitch an alliance and take them together. One other இன்னொரு கன்சர்ன் பாராளுமன்ற மறுவரையறையினால அதாவது டீலிமிட்டேஷன்னால மக்கள் தொகையை குறைச்சிருக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து மக்கள் தொகையை கூட்டி இருக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு கூடுதல் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. This is one argument. There is certain amount of force in that argument. இந்த வாதத்துல நியாயம் இல்லாம இல்ல. மறுவரையறை செய்யும் போது மத்திய அரசு எதையும் கருத்துல கொண்டு நல்ல தீர்வு காணணும். I am of the strong opinion. It is a question of happiness in life, not the question of numbers. That's my view. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் எங்க நேயர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? to our viewers in Tamil Nadu and across the world. Be objective. Don't be carried away by emotions. நியாயத்தின் பக்கத்துல நில்லுங்க. உணர்ச்சி வசப்படாம முடிவெடுங்க. நல்ல கட்சிகளை ஊக்குவீங்க. தேசிய நலனுக்காக நிற்பவர்களை ஊக்குவீங்க. ஊடகங்களும் உண்மையின் பக்கம் நிற்கணும். The nation first policy in their heart. Such people should be encouraged.
This is my advice. And media should always be not nearer to sensation. It should be nearer to truth. Advice well taken. Continue to guide the nation with statesmanship and wisdom. Thank you very much and happy Thank you Pongal very again. much. Thank you. All the best to you and Thank you, to sir. the Thank viewers. you.